நண்பர்களே, ஏசியா கப் 2025 இறுதிப் போட்டி. இதுல வங்கதேசம் 144 ஜெயிச்சாங்க. ஆனா இந்தியா 145 என்கிற ஒரு இலக்கை 7.3 ஓவர்ல 1 விக்கெட் இழப்புக்கு ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஏசியா கப்ப முதல் முறையா தூக்கியிருக்கேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் 2 கப்ப தூக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓடிய வேர்ல்டு கப்ப 11 தூக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எம்பியில் 6 டிராஃபியும் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு WPL டிராஃபி தூக்கியிருக்கேன். இந்த மாதிரி 2 T20 டிராஃபி தூக்கியிருக்கேன். 6 எம்பியில் டிராஃபி தூக்கியிருக்கேன். மொத்தம் 8. ஏசியா கப் 9 டிராஃபி தூக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப் 10. அதுக்கப்புறம் இந்த WPL 1. மொத்தம் 11 டிராஃபி தூக்கியிருக்கேன். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பிக் பேஷ் லீக் ஒரு டிராஃபி தூக்கியிருக்கேன். 12 டிராஃபி தூக்கியிருக்கேன். இது வரைக்கும் 12 டிராஃபி தூக்கியிருக்கேன். ஆனா இப்போ ஒரு 5 டிராஃபி 3 டிராஃபி தான் வின் பண்ணிருக்கு. ஒரு 5 டிராஃபி 3 டிராஃபி தான் மறுபடியும் 6 டிராஃபி இப்போ ஒரு எம்பி ஒரே ஒரு IPL ஒரே ஒரு வருடம் விளையாடினேன். அந்த 6 சீசனும் WPLும் ஒரே ஒரு தான். ஆனா T20 உலக கோப்பை 2வது தடவை. அதுவும் அந்த இன்னொரு T20 வேர்ல்டு கப் முதல் தடவை. அதுக்கப்புறமா பிக் பேஷ் லீக் 2வது தடவை விளையாட போறேன். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் லீக்கும் 2வது தடவை விளையாட போறேன். நான் முதல் தடவை விளையாடின கொஞ்சம் இதாயிடுச்சு. அது கொஞ்சம் சரியா போடாது. இந்த தடவை கரெக்டா போகணும்னுக்காக இது பண்றேன். பாய்தான் இன்னைக்கு விளையாடல. இந்த மாதிரி பல லீக்ஸ் இப்போ மறுபடியும் விளையாட. வேர்ல்டு கப் அந்த 50 வேர்ல்டு கப் 10 ஓவர் மேட்ச். அதுக்கப்புறமா 5 ஓவர் மேட்ச் மறுபடியும் விளையாட போறேன். அதுக்கப்புறமா 50 ஓவர் மேட்ச் மறுபடியும் விளையாட போறேன். அது 3 தடவை விளையாட போறேன். நான் அதுல கொஞ்சம் வேலைகள் இருக்கு எனக்கு. சரி, இந்த மேட்ச் பல எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு மேட்ச் இருந்துச்சுங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அப்படியே இந்திய டீம் தோல்வி பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல பெரிய ஃபர்ஸ்ட் 2 பேட்டர்கள் அவங்க 100 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. அதனாலதான் 144 என்கிற ஒரு இலக்க இவ்வளோ சுலபமா ஏத்த முடிஞ்சது. இல்லைன்னா ஏத்த முடிஞ்சிக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் இப்போ சுலபமா எத்தியதுக்கு காரணம் அந்த ரன் பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி பங்களாதேஷ் பேட்டிங்ல எதுவும் சொல்ல முடியாது. பங்களாதேஷ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க. எப்படிலாம் போராட முடியுமோ அப்படிலாம் போராடினாங்க. எந்த வழியிலாம் போராட முடியுமோ அந்த வழியில போராடினாங்க பங்களாதேஷ்.
அதனாலதான் 144 வந்திருக்கு, இல்லைன்னா வந்துக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பங்களாதேஷ் பேட்டிங் பண்ணாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்திய ஒரு பேட்டிங் ஆரம்பிக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங்ல எல்லாமே ஒரு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த 2 பேர் தாங்க. இந்த 2 பேரும் மேட்சே முடிச்சிட்டாங்க. இந்த 2 பேர் அந்த ரன் பார்ட்னர்ஷிப் 50 ரன் அடிச்ச பிறகுதான் அவுட் ஆன தவிர அடிக்கிறதுக்கு முன்னாடி அவுட் ஆகல அவரு. ஆனா கேப்டன் 50 ரன் அடிச்ச பிறகு கழுத்தில் இருந்தாரு. அந்த மாதிரி அவரு இருக்கணும்னு நினைச்சாரு போல இருக்கு. அதனால ஆனா அவருக்கு ஈஸியா அவுட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஒரு விக்கெட் போச்சு. இல்லைன்னா இந்த டார்கெட்டா 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க இந்தியா. ஏன்னா அவ்வளோ அற்புதமா பேட்டிங் ஆனாங்க, செம்மையா பேட்டிங் ஆனாங்க. சூப்பரா இருந்துச்சு பேட்டிங் பெறதுக்கு, பெரிய அளவு பேட்டிங் இருந்துச்சு. சூப்பரா செம்மையா இருந்துச்சு பேட்டிங். தேவையான நேரத்துல என்ன வேணுமோ அது தேவையான நேரத்துல பண்ணி மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு மெயின் ரீசனே சொல்லலாம். ஏன்னா மேட்ச சுலபமா ஈஸியா ஜெயிக்க வைக்கிறதுக்கு பண்ண இவங்க 2 பேர் பண்ண முயற்சிகள் எல்லாத்தையும் பாராட்டணும். எதுக்குன்னா இவங்க 2 பேர் பண்ண முயற்சிகள் பாராட்டணும். இந்த 2 பேர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அந்த ரன் பார்ட்னர்ஷிப் வரைக்கும் நின்று விளையாடினாங்க. அடிக்கடி கட்டினாங்க, அடிக்கடி சூறாவளி சதவீடு கட்டினாங்க. இந்த 2 பேர் மட்டும் இல்லைன்னா என்னத்துக்கு 5 விக்கெட் இல்லைன்னா 6 விக்கெட் அந்த மாதிரி வீண்டிருக்கும் டீம் இந்தியா. இந்த 2 பேர் மட்டும் இல்லைன்னா மேட்சே பங்களாதேஷ் கைக்குள்ள வந்திருக்கும். அந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுக்காக இவங்க அடிரடியாவும் ஆடினாங்க. அதே சமயம் விக்கெட்டையும் பாதுகாக்கணும், அந்த ஒரு பொறுப்பு உணர்ச்சிலையும் இவங்க ஆடினாங்க. அது இவங்க பேட்டிங்ல தெரிஞ்சுது. நல்லா தெரிஞ்சுது. இவங்களோட போலிங், இந்தியா போலிங்ல நல்லா போல் பண்ணும். இந்தியாவோட பேட்டிங்ல நல்லா பேட் பண்ணணும்னு தெரிஞ்சுது. இந்தியா வரும்போது என்ன பிளான் பண்ணி வந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, அந்த ரன் பார்ட்னர்ஷிப் போட்டே ஆகணும். அந்த ஒரு பிளானோட இந்தியா வந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்தியா. பெரிய விஷயம் அது. ஏன்னா பங்களாதேஷ் இந்த சாதாரணமா விட்டு கொடுக்குற டீம் கிடையாது. அது பங்களாதேஷ் நியூசிலாந்து மாதிரி சாதாரண மாதிரி விட்டு கொடுக்குற டீமே கிடையாது. பங்களாதேஷ் போராடுவாங்க. அவங்க தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுவாங்க. அதையும் பங்களாதேஷ ஜெயிக்கணும்னா பெரிய விஷயம் அது. அதுதான் பண்ணிருக்காங்க இந்தியா. ஜெயிச்சிட்டாங்க. 1-2 அடிச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் மேனோட மேட்ச். கப்பு அவருக்கு தான் கிடைக்கும். கப்